வணக்கம் மக்களே. நம்ம கவர்மெண்ட் இப்போ ஒரு புது ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு என்னன்னா, உணவுத்துறையிலேருந்து வந்து தண்ணி பழம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, தண்ணி பழத்தை வாங்கி சீஸ் பண்ணிக்கிருக்காங்க. எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஊசி ஏற்றி கலரை ஏற்றுறதுக்காண்டி கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை தடை பண்ணி குழியை நோண்டி புதைச்சிக்கிருக்காங்க. சரிதான், மக்களுக்கு எது தீங்காக இருந்தாலும் அதை குழியை நோண்டி புதைச்சி வைக்கிறது தப்பு இல்லை, அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற கவர்மெண்ட்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் போகிறாங்க பாருங்கள், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை, எல்லா கூல்ட்ரிங்க்ஸும் சரி தான். எல்லா கூல்ட்ரிங்க்ஸுமே இன்ன வரைக்கும் மக்களுக்கு கெடுதல் தர ரசாயனத்தை தான் கலந்து யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. இதுலேயும் பூச்சிக்கொல்லி மருந்தை யூஸ் பண்ணுறது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரிஸ் மேலே யாருமே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இந்த உணவுத்துறைன்னு இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண மக்கள்கிட்ட போய் ஆக்ஷன் எடுக்கிறத எதுக்கு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட ஏன் எடுக்க மாட்டேனுது? அவங்ககிட்ட எடுத்தால் தப்பா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறதுனால மக்களுக்கு என்னென்ன கேடு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆகும், கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குளிர்பானங்களை விற்க நம்ம கவர்மெண்ட்டு அனுமதிக்குது. அது மேலே எந்த வித ஆக்ஷன் எடுக்கலை. எதனால? அவங்க பெரிய பணக்கார நிறுவனங்கள்னால அது மேலே ஆக்ஷன் எடுக்க இந்த கவர்மெண்ட்டால் முடியலை. ஆனால் சாதாரண ஒரு தொழிலாளியோ வியாபாரியோ வாங்கி அதை விற்கிறான், தண்ணி பழத்தை வாங்கி விற்கிறான், அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிற கவர்மெண்ட்டு ஏன் இந்த மாதிரி குளிர்பானங்கள் மேலே இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை? நான் ஒரு குளிர்பானம்னு சொல்லலை, எல்லா குளிர்பானங்களும் அப்படி தான் இருக்குது. குடிக்கிற மக்களுக்கு கெடுதல் தர குளிர்பானங்களை விற்கிற கவர்மெண்ட்டை என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசித்து சிந்திச்சுட்டு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வணக்கம் மக்களே. நம்ம கவர்மெண்ட் இப்போ ஒரு புது ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு என்னன்னா, உணவுத்துறையிலேருந்து வந்து தண்ணி பழம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, தண்ணி பழத்தை வாங்கி சீஸ் பண்ணிக்கிருக்காங்க. எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஊசி ஏற்றி கலரை ஏற்றுறதுக்காண்டி கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை தடை பண்ணி குழியை நோண்டி புதைச்சிக்கிருக்காங்க. சரிதான், மக்களுக்கு எது தீங்காக இருந்தாலும் அதை குழியை நோண்டி புதைச்சி வைக்கிறது தப்பு இல்லை, அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற கவர்மெண்ட்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் போகிறாங்க பாருங்கள், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை, எல்லா கூல்ட்ரிங்க்ஸும் சரி தான். எல்லா கூல்ட்ரிங்க்ஸுமே இன்ன வரைக்கும் மக்களுக்கு கெடுதல் தர ரசாயனத்தை தான் கலந்து யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. இதுலேயும் பூச்சிக்கொல்லி மருந்தை யூஸ் பண்ணுறது அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரிஸ் மேலே யாருமே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இந்த உணவுத்துறைன்னு இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண மக்கள்கிட்ட போய் ஆக்ஷன் எடுக்கிறத எதுக்கு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட ஏன் எடுக்க மாட்டேனுது? அவங்ககிட்ட எடுத்தால் தப்பா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறதுனால மக்களுக்கு என்னென்ன கேடு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆகும், கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குளிர்பானங்களை விற்க நம்ம கவர்மெண்ட்டு அனுமதிக்குது.